மனிதர்கள் அந்த கேள்வியை நம்ம இடத்துல கேட்டா கூட நாம ரொம்ப சந்தோஷப்படுவோம், நம்ம ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவோம். என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். இந்த கார்ட்லெஸ் மைக் இல்லையா? Thank you Jesus, hallelujah, amen, thank you Jesus. ஐயாக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க. ஐயா மைக் மைக். Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். சாதாரணமாக மனிதர்கள் அந்த கேள்வியை நம்ம இடத்துல கேட்டா கூட நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்களா? ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு பிரதர், கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த கேள்வியை நம்மளை பார்த்து கேட்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு கேள்வி, ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. முதல்ல இந்த கேள்வி இப்ப டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் நம்மளை பார்த்து கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அம்மா நான் உங்களுக்கு என்னம்மா செய்யணும், ஐயா நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் இல்லை இன்முகத்தோட சிரித்த முகத்தோட நம்மளை பார்த்து சாப்பிட்டீங்களா பிரதர், சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்காது போல உங்களுக்குலாம் இல்லை? ஸ்தோத்திரம். அப்ப ஒருத்தர் நம்மளை பார்த்து என்ன நான் உனக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இன்றைக்கு ஆராதனைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து தேவனுடைய சத்தம் கேட்கிறது, என் மகளே என் மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ வேதனையான ஒரு காரியமாக இருக்குது. திரும்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன செய்யணும் மகளே, நான் உனக்கு என்ன தரணும் மகளே, என்னிடத்துல நீ என்ன கேட்குற, உன் விருப்பம் என்ன, உன் வாஞ்சை என்ன, எதை என்னிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறாய்? இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை வருகிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். எங்க பாஸ்டர் இருக்கு இந்த வார்த்தை அப்படின்னா? ஸ்தோத்திரம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தின் 2வது வரி. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தின் 2வது வரி வாசிக்கலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் இருக்கிற அதே வார்த்தையை தான் அப்படியே எடுத்து போட்டிருக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராய் ரொம்ப ஆசையோடு ரொம்ப விருப்பத்தோடு நம்மளை பார்த்து கேட்கிறார். என் மகனே என் மகளே, ஒரு இடத்துல வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் எதையுமே கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்ற. இதுவரைக்கும் என் நாமத்தினால நீங்க எதையுமே என்கிட்ட கேட்கல, எதையுமே என்கிட்ட நீங்க கேட்கல. ஸ்தோத்திரம். ஆனா இன்றைக்கு சொல்றார், என் நாமத்தினால நீங்கள் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். will be receive the blessings. ஆண்டவர் சொல்றார், என்ன விருப்பம் உனக்கு, என்ன ஆசை உனக்கு? ஆமென். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது என்ன விருப்பம், என்ன ஆசை, அது எப்படி நிறைவேறும், அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்ம வாசித்து விடுவோம். 1வது வசனத்தில் இருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அழகான அற்புதம், ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை நம்ம வாசிக்க கேட்போம்.
தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவளிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென், ஆமென். நன்றாக கவனியுங்கள். இங்கே ஒரு அழகான அற்புதம், ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க என்ன நடக்கிறது? ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அந்த தீர்க்கதரிசி இறந்து போயிட்டார். அந்த தீர்க்கதரிசி ஏதோ ஒரு காரணத்தினால மரிச்சிட்டார். ஆனா அந்த ஊழியக்கார மனுஷன் நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டார். நிறைய கடன் வாங்கிட்டு அவர் இறந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, கடன் வாங்குவது ஒரு பாவத்தின் லிஸ்ட்ல வர்றதில்லை. ஆனாலும் வாங்காம இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவர் கடன் பட்டுட்டார். ஏதோ அவருடைய இயலாமை, ஒரு சூழல், எங்கேயோ கையை நீட்டி வாங்கிட்டாரு. ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப வாங்கின மனுஷன் கடனோட இறந்து போயிட்டார். அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க. இப்ப இந்த கடன் கொடுத்த மனுஷன் வந்து இந்த 2 பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்ளுகிறான். சின்ன பிள்ளைங்க, என்னுடைய கணிப்பு படி ஒரு 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க. எடுத்துக்கொண்டு அந்த அம்மாவை பார்த்து, நீ கடனை கொடுத்துட்டு உன் பிள்ளைகளை மீட்டுட்டு போ, கடனை கொடுத்துட்டு நான் அடிமையா உன் பிள்ளைகளை கொண்டு போறேன், என் கடனை கொடுத்துட்டு உன் பிள்ளைகளை மீட்டுட்டு போன்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் அவன் பிடித்துக் கொள்ளுகிறான். இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நேரா பாஸ்டர் கிட்ட போறாங்க. எலிசா கிட்ட போறாங்க. ஐயா, என் புருஷனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சபைக்கு தொடர்ந்து வந்த மனுஷன், உங்களோட இணைந்திருந்த மனுஷன், உங்களை போலவே பிரசங்கிக்கிற மனுஷன், உங்களை போலவே ஊழியம் செய்யற மனுஷன். ஆனா இன்றைக்கு கடனோட செத்துட்டாரு. நான் கடன்காரியா மாறிட்டேன். கடன் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகளை இப்ப அடிமைப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கயா. என்ன பண்றதுன்னு தெரியல. தீர்க்கதரிசி இடத்துல போய் சொல்லுகிறாள். தீர்க்கதரிசி அவளை பார்த்து அந்த நேரத்தில் கேட்ட ஒரு கேள்விதான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் பிரச்சனை எனக்கு புரியுது, உன் வீட்டுக்காரர் செத்து போனது புரியுது, உனக்கு இருக்கிற இவ்வளவு கடன் புரியுது, அவன் கடன் கொடுத்தவன் உன் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறது அடிமையாக்குறதும் தெரியுது. So what can I do? நான் உனக்கு என்ன செய்யட்டும்? என்னிடத்துல நீ என்ன எதிர்பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ரெமெடி, அதற்கான ஒரு வழியையும் அவரே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? 2வது ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த அம்மாவை பார்த்து, உன்கிட்ட என்ன இருக்கு? அவ சொல்றா, ஐயா என்கிட்ட மீந்து இருக்கிறது 1 குடம் எண்ணெய் மட்டும் இருக்குதுயா. சரி, 1 குடம் எண்ணெய் வச்சிருக்கிறீல்ல, ஒண்ணு செய். நீ உங்க வீட்டுல இருக்கிற, உனக்கு சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு காலியா இருக்கிற அத்தனை குடத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வா, வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கதவை பூட்டிட்டு நீயும் உன் பையனும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அதே மாதிரி அந்த அம்மா செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? எல்லாம் காலியான பாத்திரங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்து, பக்கத்து தெருவுல இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டுல நிறைச்சாச்சு. வீடு பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே குடம்.
பயங்கர குடமா இருக்குது. சில நேரத்தில் சிலருடைய வீடுகளுக்கு போனால் ஒரே கொடமயமாக இருக்கும். இந்த ஆர்த்தி தியேட்டர் ரோடு, ஒயமார்பட்டி அந்த சைடில் இருக்கிற வீடுகளுக்கு விசிட்டிங் போனால் காலை வைக்க கூட இடம் இருக்காது. காலுக்குள்ளேயும் மேலேயும் கீழேயும் ஒரே குடம்தான். ஏன் பாஸ்டர்? தண்ணி வரும்போதே பிடிச்சி நிறைச்சு வச்சுக்கணும் பாஸ்டர். பரன்ல கிரன்ல, கட்டிலுக்கு அடியில், கட்டிலுக்கு மேலே, எங்கே பார்த்தாலும் குடம் குடம் நிறைய தண்ணீர். அந்த மாதிரி இந்த அம்மா இருக்கிற எல்லா இடத்துல இருந்து குடத்தை வாங்கி கொண்டு வந்து நிறைச்சிட்டாங்க. கதவை பூட்டியாச்சு. இந்த அம்மா கிட்ட இருக்கிற ஒரு குடம் எண்ணெயை வச்சுக்கிட்டு எல்லா குடத்தையும் பசங்க கொண்டு வந்து ஒவ்வொன்றா நீட்டுறானுங்க. நீட்ட இந்த அம்மா நல்ல ஆவியானவருடைய பலத்தில் அபிஷேகத்தில் நிரம்பி சோம் பண்ணிட்டு அந்த குடத்தை எடுத்து ஒவ்வொரு குடத்துலையா ஊத்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் நடக்குது. இருந்தது என்னமா ஒரு குடம் தான், ஆனா இருக்கிற அத்தனை குடங்களும் நிரம்பத்தக்கதாக என்ன அவ்வளவு குடம் நிரம்பி வழியுது. இப்பயும் என்ன வருது? இப்ப இந்த அம்மா கேக்குது, எப்பா எல்லா குடமும் நிறைஞ்சிருச்சு, டே போய் வேற ஏதாவது குடம் இருந்தா வாங்கிட்டு வாங்கடா அப்படின்ன உடனே ரெண்டு பையன்ல ஒரு பையன் சொல்ற, அம்மா ஊர்ல இருக்கிற அம்புட்டு குடத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, இனி குடத்துக்கு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த செகண்ட்ல எண்ணெயும் ஸ்டாப் ஆனது. நேரா போய் தீர்க்கதரிசிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, ஐயா ஒரு குடம் தாயா இருந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சோம்யா, அம்புட்டு குடமும் எண்ணெயா இருக்குதுயா. இப்ப ஒண்ணு செய், எல்லா குடத்து எண்ணெயும் போய் வித்து வர்ற காசுல கடனை அடைச்சிட்டு மீதி இருக்க காசை வச்சு ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை வாழு அப்படின்னு ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதம் நடக்கணும் பாஸ்டர், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மிராக்கிள் நடக்கணும் பாஸ்டர் அப்படி நல்ல கை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு அற்புதம், நிரம்பி வழிகிற ஒரு அற்புதம், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஒரு காரியம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வீராக. எடுக்க குறையாத, அல்ல குறையாத, வார்க்க குறையாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தந்த அனுப்பன ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தந்த அனுப்பன ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. அதற்கு அந்த அம்மா செய்த 3 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லி அதற்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்க்கதரிசி கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன் எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாய்? ஒவ்வொரு காரியமாக நாம் தியானிக்கலாம். 3 காரியங்கள். முதலாவதாக அந்த 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். இப்ப நல்ல கவனிங்க. முதல்ல ஒரு கேள்வி கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இப்ப 2வது ஒரு கேள்வி கேட்கிறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் அப்படின்னா அவர் வெறுமையாய் செய்கிறவர் அல்ல, என்னிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை கொண்டு அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் புரிகிறது? ஒரு காரியத்தை ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர் உருவாக்கினார். எதைனா இந்த அண்டத்தை, இந்த வானத்தை, இந்த பூமியை அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் உருவாக்கினார். சிருஷ்டி கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் அதற்கு பின்பு எல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஏதாகிலும் ஒரு மூலதனம் அங்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதாவது ஒரு இன்புட் நம்ம போடணும்னு சொல்லி அவர் நினைக்கிறார். நீங்க ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அங்கே ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து ஆண்டவர் செய்கிறதை பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு முதல் அற்புதம்
ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின போது அங்கே ஆண்டவருக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுது. என்ன? கச்சாடியை எடுத்துட்டு வா, அதுல தண்ணியை ஊத்து, அதை நான் திராட்சரசமாக மாற்றுவேன். அதே போல லாசருவினுடைய அற்புதத்துல அந்த கல்லை யாரோ ஒரு சில பேர் புரட்டி போடும் பொழுது தேவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லாசருவை உயிரோடு கூட கொண்டு வருகிறார். பேதுருடைய அற்புதத்துல நின்ற இடத்திலேயே அவனுக்கு மீனை கொண்டு வந்து கொடுக்கணும்னா கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. உன் படகை கிளப்பு, ஆழத்துக்குள்ள போ, வலைய போடு, வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிப்பேன். அப்படி என்றால் ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் நான் ஏதாயிலும் ஒன்றை அவருக்காக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப இந்த இடத்துல நினைச்சிருந்தா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி என்னைய வர வச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த காரியத்தை அவர் செய்யல. உன்கிட்ட என்ன இருக்கு? உன்கிட்ட ஏதாவது இருக்குதா? நின்ற இடத்துல நான் உனக்கு அற்புதம் செய்ய விரும்பல. இன்றைக்கு கூட கர்த்தர் இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணுமா, உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணுமா, நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஒரு அற்புதம் செய்யணுமா, இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீ என்ன செய்ய போற? நீ என்ன விசுவாசிக்கிறாயா? நீ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாயா? ரட்சிக்கப்படுகிறாயா? மனம் திரும்புவாயா? சபைக்கு வருவாயா? ஜெபிப்பாயா? ஏதாயிலும் ஒன்றை செய். நான் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறேன். எதுவும் செய்ய மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் கர்த்தரை தேட மாட்டேன், நான் சபைக்கு வர மாட்டேன், நான் என் இஷ்டப்படித்தான் செய்வேன், ஆனா சாமி எனக்கு அற்புதம் செய்யணும், வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எல்லா அற்புதத்தையும் நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய என்னால் கூடும் என்று விசுவாசிக்கிறாயா? நீ இதை செய்வியா? நீ இதை பண்ணுவியா? நீ இதை செய், நான் உனக்கு இதை செய்கிறேன், நீ இதை செய், நான் உனக்கு இதை செய்கிறேன் என்றுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் அவர் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்று நாம் எதிர்பார்ப்போம் என்றால், இன்றைக்கு முதல் காரியம் நம்மிடத்தில் கேட்கிறார், நீ என்ன வைத்திருக்கிற? உன் கையில என்ன இருக்கு? உன் கையில என்ன இருக்கு? தாவீதை பார்த்து அன்றைக்கு உன் கையில் என்ன இருக்கிறது? என் கையில ஒரு கவன் இருக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமா, ஒவ்வொருத்தருடைய மோசையை பார்த்து உன் கையில் என்ன இருக்கிறது? என் கையில ஒரு கோல் இருக்கு ஆண்டவரே. சிம்சோனே, உன் கையில் என்ன இருக்கிறது? என்கிட்ட ஒரு தாடை எலும்பு இருக்குது ஆண்டவரே, அதை கொண்டு 1000 பேரை கொள்ளலாம். அன்னைக்கு அந்த சின்ன பையன், உன்கிட்ட என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன், அது போதும் 5000 பேரை போஷிக்கலாம். நீ கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன ஆண்டவருக்குன்னு செய்ய போறீங்க? அந்த மகள் சொன்ன ஒரே ஒரு பதில், அந்த தீர்க்கதரிசி கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு. உடனே பதில் சொல்றா, என்கிட்ட ஒரு எண்ணெய் இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஐயோ, பதில் சொல்லுங்க. என்ன இருக்கு? என்ன இருக்கு? நீங்களும் என்ன இருக்குன்னு சொல்லணும். என்ன இருக்கு? என்ன இருக்கு? கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன என்ன இருக்குல்ல, அது போதும், அதை கொண்டு நான் அற்புதத்தை செய்கிறவராய் விரும்புகிறேன். அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? என்ன என்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில கிரியை செய்யணும்னா, சபையில கிரியை செய்யணும்னா, எத்தனை பேரிடத்துல பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கிறதோ, அபிஷேகத்தின் நிறைவு இருக்கிறதோ, அவர்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர்களை கொண்டு காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல கைத்தட்டி வாய் திறந்து இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவிலே சபை நிரம்பணும், சபை நிரம்பணும், சபை நிரம்பணும். ஆவியானுடைய நிறைவிலே இருக்கிற ஜனங்கள் ஆவியானுடைய பலத்துல ஜெபிக்கணும், ஆவியானுடைய பலத்துல நடக்கணும், ஆவியானுடைய பலத்துல பிரசங்கிக்கணும், ஆவியானுடைய பலத்துல ஊழியம் செய்யணும். ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய பலன் சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிற பலன், திக்கற்ற பிள்ளைகளை பலப்படுத்துகிற பலன், தைரியமற்றவர்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களை பரிசுத்தப்படுத்துகிற பலப்படுத்துகிற ஆவியானவர், சோர்ந்து போனவர்களை தட்டி எழுப்புகிற ஆவியானவர், விடாய்த்து போனவர்களை தட்டி எழுப்புகிற ஆவியானவர். இந்த ஆவியானுடைய பலன், இந்த ஆவியானுடைய பலன், இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் எந்த மனுஷனுக்குள், எந்த மனுஷிக்குள் இருக்கிறதோ, கர்த்தர் அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால்
காரியங்களை சாத்தியமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் ஆராதனையில நேரம் போகாமலா நாங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். துதிங்க துதிங்க துதிங்க, கை தட்டுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. எங்கேயாவது சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆவியானுடைய பலன் எனக்குள்ள ஜென்ரெக்டாக இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்துச்சுன்னா, எத்தனை சோர்வு, எத்தனை பலவீனம், எத்தனை துக்கம், எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை வந்தாலும் வரட்டும், பார்த்துக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாங்கெல்லாம் அந்த பலத்துல நிக்கிறனால தான் இம்மட்டும் ஓடுறதுக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். இல்லைன்னா நீங்க படுத்துற பாட்டுக்கு இந்நேரம் எங்கிட்ட போயிருந்திருப்போம். ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தி நிக்க வைக்கிறார்னா, ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்துல ஜெபிக்க 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 ஜெபிக்க, துதிக்க 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 துதிக்க, இனம் புரியாத ஒரு பலன், இனம் புரியாத ஒரு அபிஷேகம் நம்மளை நிரப்புகிறதா இருக்கிறது. எந்த சபை பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதோ, அந்த சபையில ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறவராயிருப்பார். அங்க இருக்கிற விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் செழித்தோங்க பண்ணுகிறவராயிருப்பார். ஆவியானவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவரை கிண்டல் பண்ணக்கூடாது. சில பேர் அந்நிய பாஷையை கிண்டல் பண்ணி எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். உங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அமைதியா போயிடணும். ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்களை நக்கல் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி பார்க்க கூடாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, எந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த பாவமும் மன்னிக்கப்படாது. அந்நிய பாஷையை கிண்டல் பண்றது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கிண்டல் பண்றது செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. ஆவியானவருக்கு முதலிடம். அதனாலதான் நிறைய ஆவியானவரை பற்றின பாடல்களை பாடணும், நிறைய அபிஷேக பாடல்களை பாடணும். எசேக்கியா பிரான்சிஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவருடைய செய்திகளை கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஃபுல் ஷூட் போட்டுட்டு பேசுவார், இங்கிலீஷ்ல பேசுவார், சிம்பிள் இங்கிலீஷ்ல பேசுவார். எசேக்கியா பிரான்சிஸ் தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ். அவருடைய பிரசங்கங்கள் எல்லாமே அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அபிஷேகத்தின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு. எந்த மனுஷனுக்குள்ள, எந்த குடும்பத்தில், எந்த சபையில் இந்த ஆவியானவர் இருக்கிறாரோ, அந்த மனுஷன் ஜெயித்து ஓடுவதற்கு கர்த்தர் பலன் தருகிறவராயிருக்கிறார். அபிஷேகம் ஜனங்களை தன்வசப்படுத்தும். அபிஷேகம் பெற்றவன் ஜனங்களை தன்வசப்படுத்துவான். அபிஷேகம் பெற்றவன் சோர்வுகளை முறியடிப்பான். அபிஷேகம் பெற்றவன் பாவங்களை ஜெயித்து ஓடுவான். அபிஷேகம் பெற்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். நல்ல அபிஷேகத்தில். அதனாலதான் வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க நல்ல கை தட்டுங்க, வாய் தரங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ஜென்ரேட் பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஜென்ரேட் பண்ணுங்க. ஜென்ரேட் பண்றது என்னது? ஜென்ரேட்டர் பார்த்திருக்கீங்களா? அப்படியே போற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கிளப்ப 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 அவர் எனக்குள்ள பலனை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஒரு 60 செகண்ட் எல்லாரும் பைபிள் பேனா எல்லாம் கீழே வச்சுட்டு நல்ல அந்நிய பாஷை பேசி ஒரு நிமிஷம் கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தரை ஆராதிக்கலாமா? இந்த அபிஷேகத்தை நமக்குள்ள பலப்படுத்துவோமா? நமக்குள்ள பலப்படுத்துவோமா? நல்ல எல்லா பைபிளை கீழே வச்சிருங்க, பேனாவை கீழே வச்சிருங்க, டைரியை கீழே வச்சிருங்க. நல்ல கை தட்டி அப்படியே ஆவியில நிரம்பி ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஆவியில தகப்பனே என்னை பலப்படுத்துங்க. ஆவியானவரே once again சோர்வுகளை, பலவீனங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன என்கிற ஆவியானவர் என்னை நிரப்புங்க. சபையை நிரப்புங்க, தேவ ஜனத்தை நிரப்புங்க. ரகதடரம நிகதட ரபூஷி அந்த ரகதலரபா. நீங்க பேசுங்க, நான் சைலண்ட் ஆகிறேன், நீங்க பேசுங்க. எஸ் ஜனத்த அபிஷேகத்தினால நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. தகடப லகதன மௌஷ கந்த ரகதின பலக்க ரகதன மௌதன கந்தடர பலகா பாபா ரகதன மௌ. எஸ் நிறைவின் ஆவியானவர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். ஆமென். Thank you Jesus. Shanga ragadala bagada ragadala hadala harabaha ragadala hadala ragadala. Hallelujah.
இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார் அப்படின்னா எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நானே ஆவிக்குள்ள நிரம்ப ஆரம்பிச்சிருவேன். ஆமென். என்னை ஒருத்தர் உந்தி தள்ளணும், தட்டு கைத்தட்டு இது பண்ணு. பக்மு தீவில பக்தன் இருக்கும் பொழுது அந்த தீவை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. அந்த தீவுல எங்க காலை வச்சாலும் அந்த இடத்துல விஷ பாம்பு இருக்குமா. அப்படிப்பட்ட தீவுல இருக்கும்போது கூட கர்த்தர் அவனை அபிஷேகித்ததினாலே பத்மு தீவிலே அவன் அபிஷேகிக்கப்பட்டவனா. அங்க சபை இல்ல, அங்க உற்சாகப்படுத்த ஆள் இல்ல. சிக்லாக்கின் அனுபவத்தை குறித்து தாவீதினுடைய காரியத்தை பார்க்கும்போது, சிக்லாக்கின் அனுபவத்தில் இருக்கும் பொழுது மீதியானியர்கள் வந்து தாவீதோடு இருந்ததான 600க்கும் மேற்பட்டவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டு போன போது, தாவீதோடு இருந்த 600 பேரும் கல்லை எடுத்து தாவீதை அடிப்பதற்காக வரும் பொழுது கூட இருந்த எல்லாரும் எதிர்ப்பா மாறிட்டாங்க. சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்ப்பா மாறின பொழுதிலும் அங்க இப்படி ஒரு அழகான வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, தாவீது தன்னை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்தி கொண்டான். அவனை கிறிஸ்துவுக்கு என்ன செய்து கொண்டானா? திடப்படுத்தி கொண்டானா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்களை அபிஷேகத்துக்குள்ளே நிறைத்துக் கொள்ளுகிறார்கள். யாரோ ஒருவர் என்னை நிறைக்கணும், யாரோ ஒருத்தர் என் தலை மேல கை வைக்கணும், யாரோ ஒருத்தர் எனக்காக ஜெபம் பண்ணணும், யாரோ ஒருத்தர் என்னை லீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அல்ல. நாமே நம்மை அபிஷேகத்துக்குள் நிறைத்துக் கொள்வதற்கு ஆவியானவர் பலப்படுத்துகிறார். எல்லா நேரத்திலையும் நமக்கு உதவி கிடைக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. நம்மளுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க நினைக்க முடியாது. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, பாஸ்டர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, நீங்க தொடர்பு கொள்ளும் நபர் வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறாருன்னு சொல்லும், இல்லைன்னா தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறாருன்னு சொல்லும். யார் எப்படி இருந்தா பரவாயில்ல, இருக்கிற இடத்துல நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு முன்பாக இருக்கிறது, இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு முன்பாக நான் நிற்கிறேன், ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. ஒன்ஸ் அகைன் ரங்கதரகட தரமஹதுரியா தரபா ஈல ரகதன மௌஷ கேப ரகந்தட ரகுதினியாந்து ரகதலரபா அலமஹுதினியாந்தரபா உரிபியா கரபா அல்பரோக துட்டரமனே கரதௌனமா ஷகரபே அம் த்ரோகதன ஹந்திரியா துரியாந்த ரகதலரபா. ஆவியானவரே என்னை நிரப்பினபடியால் ஸ்தோத்திரம். இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைக்கு முன்பாக நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு போய் நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த மலை போன்று இருக்கிற காரியங்களை மெழுகு போல உருகி போக பண்ணுவார். என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? எதை இழந்தாலும் பரவாயில்ல, அபிஷேகத்தை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது. கிருபைக்கும் அபிஷேகத்துக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா? கிருபை தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிறது, அபிஷேகம் தகுதி உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறது. சொல்லுங்க, கிருபை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிறது, அபிஷேகம். இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கிருபை தந்து தகுதிப்படுத்தி அவனை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். புரியுதுங்களா? தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கிருபை தந்து அவனை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? தகுதிப்படுத்தி அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறாரு? அபிஷேகிக்கிறவரா இருக்கிறாரு. ஆமென். அந்த அபிஷேகம் நம்ம மத்தியில இருக்கு. எதை இழந்தா? இப்ப இந்த அம்மா எல்லாத்தையும் இழந்துருச்சு. கடங்காரன் அம்புட்டையும் தூக்கிட்டு போயிட்டான், ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு போயிட்டாரு, வாஷிங் மிஷினை தூக்கிட்டு போயிட்டாரு, கிரைண்டரை தூக்கிட்டு போயிட்டாரு, மிக்சியை தூக்கிட்டு போயிட்டாரு, அம்புட்டையும் தூக்கிட்டு போயிட்டாரு. இப்ப தூக்கிட்டு போறதுக்கு மீதி இருக்கிறது யாருதான்? பிள்ளைங்க தான். அதான் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானேமா, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஐயா, எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாயா, ஆனா அபிஷேகத்தை என்னிடத்துல இருந்து எடுக்க முடியலையா? அபிஷேகத்தை எடுக்க முடியல, இயேசுவை எடுக்க முடியல. எதை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த அபிஷேகத்தை இழந்துடவே கூடாது. அதான் அந்த இடத்துல. சரி, இப்ப என்கிட்ட அபிஷேகம் இருக்கு. சரி, அடுத்து இப்ப இந்த அம்மா என்ன சொல்லுது? அடுத்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. நல்ல கவனிங்க. 2வது சொல்றாரு, எப்பா உனக்குள்ள இப்ப ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குல்ல, 2வது நீ செய், நீ போய் எங்கெங்கெல்லாம் வெறும் பாத்திரங்கள் இருக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி உன் வீட்டுக்குள்ள என்ன செய்?
கொண்டு வா. கரெக்டா சொல்றேனா நான்? உங்க பைபிள் அப்படிதானே இருக்குது. வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. வெறும் பாத்திரங்களை வாங்கி. அபிஷேகம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் வெறும் பாத்திரங்களை கலெக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். இன்றைக்கு சபைக்கு வெளியில நிறைய வெறும் பாத்திரங்கள் இருக்கு. நிம்மதி இல்லாத பாத்திரம், உடைக்கப்பட்ட பாத்திரம், கெட்டுப்போன பாத்திரம், சந்தோஷம் இல்லாத பாத்திரம், மரணத்தின் தருவாயில இருக்கிற பாத்திரம், தற்கொலை எண்ணத்தோட இருக்கிற பாத்திரம், HIV வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற பாத்திரம், கேன்சர் வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற பாத்திரம், இப்படி பல பாத்திரங்கள் சபைக்கு வெளியில இருக்குது. அபிஷேகம் பெற்றிருக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீடு அப்படிங்கிறதுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஜெப வீட்டுக்குள்ள, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எனக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பாத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆத்துமான்னு பேரு, ஒரு ஆளுன்னு பேரு, ஒரு நபர்னு பேரு. இன்னைக்கு எவ்வளவு மக்கள் சபைக்கு வெளியில எவ்வளவு போராட்டத்தில் இருக்கிறாங்க. டெய்லி கண்ணீர் அஞ்சலி, டெய்லி தற்கொலை, டெய்லி விபத்து, எத்தனையோ ஆபத்துக்கள், பொல்லாப்பு, தீங்கு, சமாதானம் இல்லையா? வியாதியின் கொடூரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோயா? நிம்மதி இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறோயா? கடன் பிரச்சனைல இருந்துகிட்டு இருக்கிறோயா? பில்லி சூனியம், ஏவல், வைப்பு, எடுப்பு, டிப்ரெஷன். இப்ப எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கேட்கிற ஒரு கேள்வி. அன்னைக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, செய்தியாளராக அழைக்கப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய முக்கியமான ஜெப குறிப்பு, பாஸ்டர்ஸுக்கு இருக்கிற டிப்ரெஷனை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு எல்லாரும் எழும்பி நின்று ஆவியில ஜெபம் பண்ண வேண்டிய சூழலுக்குள்ள வந்துட்டோம். எங்க பார்த்தாலும் டிப்ரெஷன், 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 மன அழுத்தம், மன போராட்டம், பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பாத்திரங்கள் வெளியில கிடக்குதே. அந்த பாத்திரத்தை எல்லாம் உள்ள கொண்டு வர்றதுக்கு எனக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. 9 மாசம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பாத்திரத்தை ஒன்ன நான் உள்ள கொண்டு வந்தேன் பாஸ்டர் அப்படின்றவங்க கை உயர்த்தி காண்பீங்க பாப்போம். ஒன்னு ஆத்மாவை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமென், சூப்பர். 2 ஜெயந்தி சிஸ்டர், நல்லா தூக்குங்க. அந்த சிஸ்டர் எப்படி தூக்கி இருக்காங்க பாருங்க, அப்படி தூக்குங்க பாப்போம். இந்த 2 ஆத்மா அப்படி தேவ பிரசன்னத்துல வல்லமையா சொல்றாங்க, தைரியமா சொல்றாங்க, எஸ் பாஸ்டர், நாங்க இந்த 9 மாசத்துல இப்படிப்பட்ட பாத்திரத்தை உள்ள கொண்டு வந்தோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? 9 மாசத்தை கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு பாத்திரத்தை உள்ள கொண்டு வர முடியல. ஒரு பாத்திரத்தை நம்மால உள்ள கொண்டு வர முடியல. நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் ஆராதிக்கிறேன் பாஸ்டர், நான் கை தட்டுறேன் பாஸ்டர், நான் டைத் கரெக்டா கொடுக்கிறேன் பாஸ்டர், ஆலயத்துக்கு கரெக்டா நான் என்ன நீங்க கேட்கறீங்களோ நான் கொடுக்கிறேன் பாஸ்டர். செகண்டரி, செகண்டரி. ஆண்டவர் சொல்லிடுவார், அரியேன்றுவார் ஒரே வார்த்தையில், அரியேன். போனது வரைக்கும் போட்டோம். இப்ப நமக்கு முன்னாடி ஒரு 4 மாசம் இருக்கு. இந்த 4 மாசத்துல நான் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போறேன், வெளியில இருக்கிற பாத்திரங்களை ஜெப வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ பாத்திரங்கள், எத்தனையோ பாத்திரங்கள், எத்தனையோ பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களை உள்ள கொண்டு வரணும் ஆண்டவரே. அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்ப்பா, அவங்கள பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும் ஆண்டவரே, அவங்கள ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தணும்ப்பா, அவங்கள சபையில ஒரு நல்ல விசுவாசியா நான் நிறுத்தணும் ஆண்டவரே. சகோதரி, நீ செய்து பாரு. வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள், வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள். அன்றைக்கு தேவ மனுஷன் பிரசங்கித்த பொழுது அவர்கள் வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். சந்தோஷமா வார்த்தை ஏற்றுக்கொள்ளும். இருக்கிற மாசத்துல ஆண்டவரே வெறுமையான பாத்திரங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, என்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? அபிஷேகம் இருக்கு.
நான் எதை லூஸ் பண்ணாலும் என் அபிஷேகத்தை நான் லூஸ் பண்ண விரும்பலை. அதை நான் காத்துக்கிற விரும்புகிறேன். அதை காத்துக்க விரும்புகிறேன். அதை காத்துக்க விரும்புகிறேன். அதை எனக்குள்ள அனல் மூட்டி எரிய விட்டு கொண்டே இருக்க விரும்புகிறேன். என் தீபம் எப்பொழுதும் எனக்குள் எரிந்து கொண்டே இருக்கட்டும். இரண்டாவது அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்குகிறதுக்கு எனக்கு இந்த அபிஷேகம் பயன்படுது. மூன்றாவது அவனை சொல்லி நாம முடிச்சிருவோம். ஆமென். 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். நல்ல கவனிங்க. 3வது காரியம், வார்த்து விடு. இப்ப இந்த அம்மா காலியான குடத்தெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சாச்சு. வீட்டு கதவையும் பூட்டியாச்சு. இப்ப வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறா? வீட்டுக்குள்ள எத்தனை பேரு? 4 பேரா? வீட்டுக்காரர் எங்க போனார்? அப்ப செத்து போயிட்டார். பரவாயில்ல, தெளிவா இருக்கிறீங்க. ரைட்டு. அம்மாவும் 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இப்ப இந்த அம்மா வார்க்க 2 பிள்ளைகளும் 2 குடத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்க. இவங்க வார்க்க அவங்க பிடிக்க, இவங்க வார்க்க அவங்க பிடிக்க. 3வது ஒரு காரியம், கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிற இந்த அபிஷேகம், கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிற இந்த வல்லமை வெறும் குடங்களா எம்டியா இருக்கிறதான இந்த ஆத்துமாக்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகத்தை கடத்துறதுக்கு, எனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகத்தை அவங்களுக்குள்ள உள் செலுத்துறதுக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் தன்னை சுற்றி இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல இருக்கிற மனுஷன், அவன் குடும்பத்துல ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனாலதான் சில இந்து குடும்பங்கள்ல சொல்றாங்கல்ல, எப்பா உன் சாமியை கொண்டு தூர போயிருப்பா, அது எங்க சாமியை ஒன்றும் வேலை செய்ய விட மாட்டேங்குது, ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு. பண்ணும்ல, ஏன்னா இவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார்ல. அபிஷேகம் பெற்ற மனுஷன் தன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மத்தியில ஒரு வைப்ரேஷன். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் சர்ச்சில் இருந்தாலே ஒரு வைப்ரேஷன். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு ஏதோ ஒரு வல்லமை அவங்களுக்குள்ள அசைவாடிக்கிட்டே இருக்கும். இந்த வல்லமையை அடுத்தவங்களுக்கு கடத்துறதுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடத்துறதுக்கு, சபையில் இருக்கிறவங்களுக்கு கடத்துறதுக்கு, சுற்றி இருக்கிறவங்களுக்கு கடத்துறதுக்கு கர்த்தர் இந்த அபிஷேகத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஒரு அபிஷேகம் பெற்ற சந்ததியாய் இருந்தா அந்த அபிஷேகத்தினுடைய சந்ததி, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகள், அவங்களுடைய ஜெனரேஷனுக்குள்ள அந்த அபிஷேகம் கடந்து போயிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் கடந்து போயிட்டே இருக்கும். ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை ஸ்கூலுக்கு போனா அந்த ஸ்கூல்ல பக்கத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகள் மத்தியிலையும் அந்த அபிஷேகம் பாய்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா அங்க சுற்றி இருக்கிற இடத்துல அந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும், கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும், கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த காரியத்துக்கு இவன் அடாப்ட் ஆக மாட்டான். இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த காரியங்களை மாற்றி அமைக்கிறவராய் இருப்பாரு. அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா, அல்லேலூயா. பக்கத்துல ஆராதிக்கிறவங்களை கூட இந்த அபிஷேகம் இருக்கிறவன் அப்படி ஒரு தட்டி விட்டு நல்லா கை தட்டு அப்படின்னு சொல்லி சேர்ந்து கை தட்டுறவனா இருப்பான். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கடத்தி விடுங்க. அடுத்தவங்களுக்கு உங்க அபிஷேகத்தை ஷேர் பண்ணுங்க. உங்களிடத்தை கர்த்தர் கொடுத்த கிருபைகள், உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்த வரங்கள், உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு கடத்துவதற்கு, வார்ப்பதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நானே வச்சுக்கிருவேன், நானே அனுபவிப்பேன். இல்ல, எதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரோ வார்த்து விடுங்க. அடுத்தவங்களுக்கு என்னோடு இருக்கிறவர்களுக்கு நீங்க வார்க்க கர்த்தர் புதிய அபிஷேகத்தை, புதிய ஜீவனை, புதிய பலனை, புதிய நன்மைகளை கர்த்தர் எனக்குள்ள திரும்ப 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 தந்துகிட்டே இருப்பார். பைபிள் இப்படி ஒரு வசனம் சொல்லுது, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்கள், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீ புதைச்சு கட்டி வச்சிருந்தீனா நீ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. என்ன இருக்குதோ அத்தனையும் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி, அடுத்தவர்களுக்கு உபயோகப்படும்படி அவைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராக.
எனக்குள்ள இருக்கிற அத்தனை காரியங்களும் சுவிசேஷ பாரம், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், ஒருவேளை பொருளாதாரத்தில் கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வச்சிருந்திருப்பார்னா இன்னும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம், அடுத்தவங்களுக்கு செய்யலாம். என்னிடத்துல என்னென்னலாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை வார்க்கிறதற்கு இந்த வார்த்தை ரொம்ப அழகா போட்டிருக்க பாருங்க, வார்க்கிறதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? 3 காரியங்கள். நான் என்ன செய்யணும்னா, முதல்ல உன்கிட்ட என்ன இருக்கு? சரி, இருக்குல்ல, அதை வச்சு 2 செய். 1, காலியான பாத்திரங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வா. இந்த 4 மாசத்துல, இந்த 9, 10, 11, 12 மாதத்துல காலியான பாத்திரங்களை உள்ள கொண்டு வரதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த காலியான சேர்களெல்லாம் நிரம்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்து 2வது, வந்த பாத்திரத்தை நான் வார்க்கிறவனா, எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகள், எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த காரியங்களை கடத்துவதற்கு என் ஆசீர்வாதங்களை கடத்துவதற்கு, என் நன்மைகளை கடத்துவதற்குனா அந்த கடத்துறது கிடையாது. நான் கடத்துறதுன்றது இந்த டிரான்ஸ்ஃபரை சொல்றேன். ஆமீன். எனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகளை அடுத்தவர்களுக்குள்ளே கடத்துவதற்கு, அடுத்தவர்களுக்குள்ளே ஷேர் பண்ணுவதற்கு. இப்ப நான் பிரசங்கிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ள கடத்துறது போல நீங்கள் பெற்ற கிருபைகள், நீங்கள் கொடுத்த நன்மைகள், உங்களுக்கு கர்த்தர் நம்பி கொடுத்தவைகளை அநேகருக்குள்ளே கடத்துவதற்கு எனக்கு ஒரு அபிஷேகம். எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு அர்ப்பணித்து நாம கடந்து போகிறோம். இந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து நம்ம கடந்து போவோம். முதல்ல எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த உணர்வு நமக்குள்ள வேண்டும். எஸ், ஐ ஹாவ் அ அனாயிண்டிங். அந்த நிறைவு, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. 2வது, எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் 2 விதத்துல வெளிப்படுது. 1, வெறும் பாத்திரங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த 4 மாசத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எத்தனையோ வெறும் பாத்திரங்கள் வெளியில இருக்குப்பா, அந்த பாத்திரங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு பலன் தாங்க ஆண்டவரே. உண்மையா ஜெபம் பண்ணுங்க பிரதர், உண்மையா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், உண்மையா ஜெபம் பண்ணுங்க, ஆசையா ஜெபம் பண்ணுங்க, விருப்பமா ஜெபம் பண்ணுங்க, விருப்பமா கேளுங்க. ஆண்டவரே, இந்த 4 மாசத்துல நான் நிறைய பாத்திரத்தை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்ன அதுக்கு பயன்படுத்தனப்பா. எங்க இன மக்கள் மத்தியில ஸ்தோத்திரம், எங்க இன மக்கள் மத்தியில, எங்க தெருவில் இருக்கிறவங்க, எங்க ஏரியாவில் இருக்கிற எத்தனையோ வெறுமையான பாத்திரம், காலியான பாத்திரம் நிறைய இருக்குப்பா. அந்த காலி பாத்திரங்களெல்லாம் உள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன பயன்படுத்துங்கப்பா. எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் அவர்களுக்குள்ள கடத்துறதுக்கு, வார்க்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எனக்குள்ள ஒரு பலனை கொடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு பலனை கொடுங்க ஆண்டவரே. துரா சந்த ரகதல. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை சுற்றி இருக்கிறவங்களை ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கட்டும், ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கட்டும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள், இவளிடத்துல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது, இவளிடத்துல ஏதோ ஒரு அபிஷேகம் இருக்கிறது, இவளிடத்துல ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரும்படியாக, அறியும்படியாக எனக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதாக நடப்பிப்பதாக. அதுக்கு தான்பா எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். கேட்பீங்களா? ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
தாகமுள்ளவன் மேலே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.